மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்று மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்றால் இங்கே திரண்டிருக்கின்ற எங்களின் தாய் குலங்களே, எங்களின் அஞ்சலை அம்மாள்களே, எங்களின் வேலுநாச்சியார்களே, நீங்கள் செய்த புரட்சி தான் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வந்தது. நீங்கள் செய்த புரட்சி தான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். நீங்க தாமா இந்த தாய் குலங்கள் தான் வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய் என்று சொன்னமே. அந்த வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கிறாரு. விஜய் வேற யாரும் கிடையாது. எங்க வீட்டு புள்ள விஜய், எங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டின் மூத்த மகன் என்று வீட்டுக்கு வீடு நீங்கள் வாக்குகளை அள்ளி அள்ளி தந்த எங்களின் தாய் குலங்களே, உங்களின் பாதம் தொட்டு எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாகும். எங்களின் தாய் குலங்கள் இல்லை என்றால் இந்த வெற்றி சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் 25 பேர் கூட்டணி, இன்னொரு பக்கம் 15 பேர் கூட்டணி. ஒரே தலைவனை, ஒற்றை தலைவனை 40 தலைவர்கள் சேர்ந்து எதிர்த்து வந்த போது ஒத்த தல ராவணனாக, தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் ராவணனாக வந்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். யாரை நம்பி வந்தாரு? தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய் குலங்களையும், தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களையும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளம் படையினரை நம்பிதான் அண்ணன் விஜய் அவர்கள் தனித்து அரசியல் களம் கண்டார். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க கொடுத்தீங்க. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற வரலாறு உலகத்தில் இல்ல, தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டிய ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தான். தளபதி அவர்களின் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் தற்கூலிகள், அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நம்மளை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் இன்று சந்து பொந்தெல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கா விஜய் தரணி அவர்கள் ஓமுக அப்படின்னு பேர் வச்சுக்கலாங்க, கூமுக. அக்கா வந்து கூமுகன்னு பேர் வச்சாங்க. நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? ஓமுக. ஓமுக என்றால் ஒப்பாரி முன்னேற்ற கழகம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு காது குத்துக்கு போறோம், என்ன பண்ணுவோம்? மணமக்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ, பல்லாண்டு காலம் வாழ, பல நூறு பெற்று பெருவாழ்வு வாழ்க நம்ம வாழ்த்துவோம். ஆனா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் ஒப்பாரி வைக்கிறார். இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களை படிச்சிருப்போம், ஆ ஆ இ ஈ, அதே மாதிரி ஓ ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஓனா ஓமுக, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். அப்போ ஓன்னு ஒண்ணு இருக்கு. சட்டமன்றத்துல தலைவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து? உதயநிதி ஸ்டாலின் பார்த்து ஒரே வார்த்தை தான், பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே துண்டக்கானம் துணியக்கானம் என்று கைப்புள்ள ஓடுறா என்று சட்டமன்றத்தை விட்டு ஓடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சட்டமன்றம் சினிமா தனமாக இருக்கு. சரி, சினிமா தனமா இருக்கு. சரி, உதயநிதி ஸ்டாலின் யாருன்னா? ஈஸ்வர் சரவணன் யாருன்னா? அவரு உதயநிதி ஸ்டாலின் யாரு? சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல செக்கிழுத்து செம்மலா, இல்ல இந்தி திணிப்புக்காக போராடினாரா, இல்ல தமிழ் மொழிக்காக போராடி இங்க வந்து அப்படி புல்லட்டை வாங்கி இருக்கிறாரா? கிடையாது. லாலா கட சாந்தி உன்னாலா நேண்டி நான் பூந்தி அப்படின்னு பாட்டு பாத்தீங்களா? அந்த பாட்டுல டான்ஸ் ஆடினவர் அவர் ஒரு சினிமாக்காரர் தான், அவர் ஒரு கூத்தாடி தான். அவர் ஒரு சினிமாக்காரராக இருந்து விட்டு நம்மளை பார்த்து அங்க சினிமாத்தனமாக இருக்கு என்று நம்மளை விமர்சனம் செய்யறாங்க. இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் யார் என்றால் அது அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆனால் என்னை இந்த இடத்திற்கு உயர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்காக நான் திருப்பி சேவை செய்ய வர்றேன். அதனால் தான் வகிக்கக்கூடிய அந்த துறையான சினிமா துறையின் உச்சபட்ச பதவியான எனக்கு அது வேண்டாம். பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம். என்னை இந்த இடத்திற்கு ஆளாக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வந்த தியாக தலைவன் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அதனால் தான் பெரும் மாற்றம். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் ஆகுது. இவருக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவாங்க? அவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரு, அதனால மக்கள் எல்லாம் கூட்டமா போறாங்க என்று இதற்கு முன்பு ஆட்சி செய்த திமுக நம்மளை பார்த்து விமர்சித்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மிக சிறப்பான ஒரு பதிலடியை, ஒரு சிறப்பான ஒரு சௌகரியை நீங்க கொடுத்தீங்க. நாங்க எல்லோரும் கூடி கலையக்கூடிய கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம் என்று தேர்தலில் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி அள்ளி கொடுத்து
தீய சக்தி திமுகவை ஓட ஓட நீங்க விரட்டிங்க. இதுதான் மாற்றம். மாற்றம் என்பது சொல் கிடையாது, மாற்றம் என்பது செயல். புரட்சி என்பது தானாக உருவாகாது, புரட்சி என்பதை நாம் எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கிட்டோம். 52 வயது அப்படின்றாங்க தலைவருக்கு, பார்த்தா 52 வயசு மாதிரி எனக்கு தெரியுது. 26 வயசு. இந்த நண்பன் படம் பார்த்த மாதிரி இருக்கு தலைவரை பார்க்கும்போது. ஆலிஸ்வல் சொல்லுவார் தலைவர். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு இளமையான ஒரு முதலமைச்சராக அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் தலைவரை போன்று ஊரை வாங்கலாம் என்று நல்ல பேர் எடுத்து தமிழ்நாட்டையே வாங்கியிருக்கிறார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று ஒரு மாபெரும் தலைவராக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அசைக்க முடியாத ஒரு தலைவராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எப்போது தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் மகத்தான வெற்றி வாகை சூடி மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே தலைவனாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகும் அண்ணன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அண்ணன் தான் முதலமைச்சர். அன்றே சொன்னார் லயலாமணி என்று பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கான அறிவாற்றல், அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு, அந்த அளவுக்கு கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரு தலைவர். 108 சட்டமன்ற, இங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பதால் இந்த கருத்தை நான் சொல்றேன். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம வெற்றி பெற்றோம். 118 வேணும் ஆட்சி அமைப்பதற்கு. தலைவர் அவர்கள் நினைத்திருந்தால் அதிமுகவோடு அவங்களுடைய ஆதரவை பெற்றிருக்க முடியும், பாமகவோடு ஆதரவை பெற்றிருக்க முடியும், பிஜேபியோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, பிஜேபி ஆதரவை பெற்றிருக்க முடியும். அந்த ஆதரவை பெற்று தலைவர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்க முடியும். ஆனால் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். நான் தமிழ்நாட்டு மண்ணை சார்ந்தவன், முற்போக்கு சிந்தனை கொண்டவன், தந்தை பெரியார் வழியில், அண்ணல் அம்பேத்கர் வழியில், கொள்கை கோட்பாடில் பயணிக்கிறேன். எனவே என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸையும், விடுதலை சிறுத்தை கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகளோடு கரம் கோர்த்து மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி மதசார்பற்ற ஒரு ஆட்சியை நிறுவினார். அவர் நினைச்சிருந்தா அங்க போயிருக்கலாம். மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும், பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பிரிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி வழியில் இருக்கக்கூடிய பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும், அதிமுக மீது சவாரி செய்து வந்தாலும், தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய முதல் முன்கள பணியாளர்கள் யார் என்றால் அது தாவேகாவை சார்ந்தவர்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தான் மூர்க்கமாக நின்று எதிர்ப்பார். படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் கொடுத்து இது பாமரர்களுக்கான கட்சி, பாமரர்களுக்கான ஆட்சி என்று பேரறிஞர் அண்ணாவை போன்று 1967 அண்ணா அவர்கள் எப்படி ஒரு பெரும் புரட்சியை அரசியலில் செய்தாரோ அதே போன்ற ஒரு பெரும் புரட்சியை 2026 எங்களின் அண்ணா ஜோசப் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்படி கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும்? அது சாத்தியம் கிடையாது என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன போது தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாரு, பெரியாரின் பேரனாக, அம்பேத்கரின் பேரனாக நான் இருக்கிறேன், ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் நான் பங்கு தரேன் என்று காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து சமூக நீதி தலைவன் என்று நிலைநாட்டிய ஒப்பற்ற தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இஸ்லாமிய அமைப்புக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார், காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார். ஒரு சமத்துவத்திற்கான ஒரு ஆட்சியை அவர் உருவாக்கி இருக்கிறார். முதல் கையெழுத்துமா தாய்மார்கள் நீங்க அதிகமா இருக்கிறீங்க, முதல் கையெழுத்து தலைவர் போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, எங்களின் தாய்மார்களுக்கு, எங்களுடைய அக்காளுக்கு, எங்களுடைய தங்கைக்கு
எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று 300 கோடிக்கு சிங்க பெண்கள் அதிரடி படை என்ற ஒரு படையை உருவாக்கி முதல் கையெழுத்து. பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வழியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முதல் கையெழுத்து. திமுக இந்த டாஸ்மார்க்ல இருந்து எவ்வளவு வந்துச்சு? கோபாலபுரத்துக்கு போயிருச்சா? அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருச்சா? 10 ரூபா பாலாஜி எங்க இருக்காப்ல? என்னப்பா இந்த வாட்டி கமிஷன் சரியா வரலையே என்று ஏங்கி கொண்டிருந்தது திமுக. ஆனா நம்மளுடைய தலைவன் உங்க வீட்டு பிள்ளை ஜோசப் விஜய் அவர்கள் வந்தவுடன் போட்ட கையெழுத்து 717 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். இன்னும் சொல்ற, இன்னும் எந்தெந்த கடைகள் மக்களுக்கு இடையூறாக இருக்கு, எந்தெந்த கடைகள் மசூதியின் பக்கத்தில் இருக்கு, எந்தெந்த கடைகள் கோயில் பக்கத்தில் இருக்கு, எந்தெந்த கடைகள் பள்ளிக்கூடங்களின் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கு சொல்லுங்க. அந்த கடைகள் எல்லாம் இழுத்து மூடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சாராய கடையிலிருந்து வரக்கூடிய பணத்தில் இருந்து தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அப்படி ஒரு ஆட்சி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய தலைவர் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அரசு அலுவலகங்கள் எங்கு சென்றாலும் அரசு அதிகாரிகள் மிரள்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சி காலத்துல லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்ட சில அதிகாரிகள் இன்று லஞ்சம் வாங்க முடியாமல் கண்கள் பிதுங்க மன உளைச்சலில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. காலையில 9 மணிக்கு தலைவர் சட்டமன்றத்துக்கு போயிறாரு தலைமைச் செயலகத்துக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார் என்றால் அனைத்து துறைகளும் தமிழ்நாடு முழுவதும் நேர்மையாக நடக்கும் என்பதற்காகத்தான் காலையிலேயே எழுந்து தலைமைச் செயலகத்துக்கு சென்று அனைத்து கோப்புகளிலும் கையெழுத்துறார். ஒரு கோப்பு போதா? அதிமுக திமுக ஆட்சியில அது கையெழுத்து போடுறதுக்கு 4 நாள் 5 நாள் 7 நாள் ஆகும். ஆனால் அண்ணன் விஜய் அவருடைய டேபிளுக்கு வந்த 10வது நிமிஷம் கையெழுத்து போட்டு அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி. இதை சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்றால் 20 லட்சம் 30 லட்சம் கமிஷன் ஊழல் கொள்ளையடித்தார்கள். முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதற்கென்று தனியாக ஒரு அலுவலகமே நடத்தினார். பிரைவேட் ஸ்கூல்ல வாங்க பர்மிஷன் தான். எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர்கள் நாங்கள். அந்த அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையில் கோடி கோடியாக கொள்ளையடித்தது திமுக. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் ஒத்த பைசா கூட வாங்காமல் பல்லாயிரக்கணக்கான தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுத்த தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி பெருமையா சொல்றோம். இதுல உதயநிதி ஸ்டாலின், அவர் உதயநிதி ஸ்டாலினா உதவாத ஸ்டாலினா நமக்கு தெரியல. அவர் ஒன்று சொல்றார், தாவேகா என்பது தமிழ்நாட்டிற்கான பேரிடர், அதை இயற்கை பேரிடரா. எளிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக கட்சியை எப்படி அவங்க தாத்தா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொள்ளையடித்தாரோ, அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தாரோ, அந்த வரிசையில் திரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தார்களோ இவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கான பேரிடர். அந்த பேரிடரை மீட்க வந்த மீட்பு சக்தி தான் தாவேகா என்பதை அடுத்த திருத்தமாக சொல்றோம். திமுக தான் பேரிடர், உதயநிதி ஸ்டாலின் தான் பேரிடர், ஐயா ஸ்டாலின் தான் பேரிடர். அதை மீட்க வந்த மீட்பர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அப்புறம் அந்த என்ன கிட்ஸ் பா, ஜென்சி கிட்ஸ், டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் பசங்க ஃபுல்லா காமெடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், நோ உதயண்ணா தம்பினானா, டேய் சிஎம் ஓட தம்பினானாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பி என்பதில் மால் தட்டி நாங்க பெருமையா சொல்றோம். அதனால இந்த மாதிரி காமெடி எல்லாம் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. அப்புறம் அண்ணா ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சார். அவர்தான் திமுகவோட அமைப்பு செயலாளர். அவர் சொன்னார், ஏதோ புளூக்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று ஏதாவது ஒரு மேயரை நீங்கள் வெற்றி பெறுங்க, நான் ஒரு சைடு மீசையை வலிச்சிடறேன் அப்படின்னு ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார். சென்னை மேயர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட மேயரை தாவேகா கைப்பற்றியது, தாவேகா வென்றது என்ற வரலாறை நாங்கள் உருவாக்குவோம். ஆனா அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் போன்று நீங்க மீசையை எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல. மீசை இருக்கும் போதே அம்மா சரியா சரிக்குதுமா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல.
அதுல ஒரு சைடு மீசை இல்லாம இருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், சத்தமா சிரிக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப ரெண்டு மீசையும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதனால மீசையோடு இருக்கணுமா, மீசை இல்லாமல் ஐயா அவர்கள் இருக்கணுமா, இல்ல ஒத்த சைடு மீசையோடு இருக்க வேண்டுமா என்பதை அவரே மிரர் முன்னாடி நின்று பார்த்து அதன் பிறகு முடிவு செய்து கொள்ளட்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.